பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சீஷர்கள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் பல நாட்களாக வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அநேக தியானங்களை நாம் இந்த சின்ன செய்தியின் மூலமாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே இந்த இன்றைய முத்திலே சீஷன் யார்? நேற்று நான் சொன்னேன், சீஷன் என்பவன் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பவன் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கு சீஷராய் இருப்பவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். மிகுந்த கனிகள் 3 விதத்தில் நாம் கனி கொடுக்கலாம். ஒன்று, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையில் பிறருக்கு பிரயோஜனமாக வாழ்வது கனி கொடுக்கிற அனுபவம் என்று சொல்லலாம். இரண்டாவது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கனி நிறைந்த வாழ்க்கை, அதாவது என் சுபாவம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனியோ என்று சொல்லி 9 காரியங்களை சொல்லுகிறார். இது என் சுபாவத்தின் அடிப்படையில் வருகிற கனி. மூன்றாவது, என் வாழ்க்கையில் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு கனி. ஸோ கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழதான் ஆக வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் கனியற்ற மரமாக நீங்களும் நானும் நின்றுடக்கூடாது. பிரியமானவர்களே, கனி கொடுப்பவன் சீஷன். இன்றைக்கி தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம்? சுபாவத்தின் அடிப்படையில் ஆத்ம ஆதாயம் செய்து அல்லது உலகத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் பிரதிபலித்து யோசித்து பாருங்களேன். நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வரும்போதெல்லாம் எப்படி அன்றைக்கு அவர் அந்த வழியருகே இருந்த ஒரு அத்திமரத்தை பார்த்து பசியாக இருந்ததினாலே கனியை தேடி அவர் சென்றார். ஆனால் அதில் கனி இல்லை. எல்லாம் இலைகள் இருந்தது, ஆனால் கனி இல்லை. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஏமாற்றம். சீஷன் என்பவன் கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் போகிறீங்க. இன்றைக்கி அநேகரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை உங்கள் வாழ்விலே காட்டுவீர்களா? உங்களுடைய சுபாவத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படணுமே. எப்படியாகிலும் இன்றைக்கு நான் ஒரு ஆத்மாவுக்காவது இயேசுவை நான் சொல்லணுன்ற ஒரு உணர்வு எனக்கு வரணுமே. அதுதான சீஷத்துவம். யோசித்து பாருங்கள், ஒருவேளை ரசிகராய் இன்னொருவருடைய கனியிலே நான் வாழ்ந்து சந்தோஷப்படுகிற அனுபவத்தை தாண்டி ஆண்டவர் என்னிடத்திலே கனி எதிர்பார்க்கிறார் என்ற உள்ளுணர்வோடு கூட, அந்த ஆசையோடு கூட ஆண்டவருக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கலாமா? இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கேளுங்க, நான் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். தகப்பனே, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு கனி கொடுக்க, உலகத்துக்கு நாங்கள் எங்கள் சுபாவத்திலே அந்த கனியை வெளிப்படுத்த, ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அநேகருக்கு நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். இன்றும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.